இப்போ அவங்களுடைய ஒரு வீடு புதுமனை புகுவிழா அந்த விழாவிற்கு அடித்த ஒரு போஸ்டரால உங்களுக்கு ரொம்ப அதிக கோபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். எதனால கோவம்? அப்படி என்னதான் அந்த போஸ்டர்ல இருக்கு மேம்? அப்படி என்னதான் அந்த போஸ்டர்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் அப்ப அந்த போஸ்டரை பார்த்தேன். நீ புதுமனை புது வீடு கட்டு, இறக்க பிரவேசம் பண்ணு, பண்ணாம போ. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணி ஒரு மூட்டை கட்டிட்ட, இப்ப அடுத்த மூட்டை சென்னையில கட்டுற. இதுதான் உங்களோட பொழப்பு. சரியா? கட்டிக்கோ, எது ஒன்னாலும் பண்ணி. எங்க ஆயா போட்டா போடுறதுக்கு நீ யாரு? எவ்வளவோ பங்கன் நினைச்சு, எவ்வளவோ பேல் காசு, இசாப் காசு, அந்த காசு, இந்த காசுலாம் போனி பையில மூட்டை கட்டுனீங்க. அப்பெல்லாம் எந்த ஒரு பேனர்லயோ எந்த ஒரு போட்டாலயோ எங்க ஆயா போட்டா வரலையே. இது வந்துல நாங்கெல்லாம் ஒரு படி மேல ஏறணும்னு நினைப்போம் திருநங்கைகள் எல்லாருமே. ஆனா நீ 4 படி இருக்கிற. நீ ஒரு கச்சா போடுக்கா. எங்க ஆயா போட்டா போடுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. உனக்குன்னு மட்டும் சொல்ல, சென்னையில இருக்கிற இப்போ 19 நாயக்கங்களுக்குமே உரிமை கிடையாது. முன்னாள் நாயக்கங்களுக்கு. இப்ப அவங்களுடைய புகைப்படத்தை அவங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் எப்படி ஏற்பட்டுச்சு? அதாவதுமா இது மக்களை குழப்புறாங்க. நான் கேட்கிறேன், உன்னோட நாதகுரு தாதகுரு இவங்க போட்டெல்லாம் ஏன் போடல? அசிங்கமோ ஏன் அவங்க போட்டெல்லாம் போடல? ஏன்னா அவங்களாம் 10 பைசா உனக்கு பிரயோஜனம் கிடையாது. உன் குடும்பத்தை போட்டுக்கோ, நீங்க எப்படி ஒன்னால போட்டுக்கோ. சரியா? இது இன்னொருத்தர் பரிவாரில் இருக்கிற கூடிய ஒரு பெரியவங்க எடுத்து போடுறேன்னா இதுக்கு அர்த்தம் என்ன? ஒண்ணு எங்களை சீண்டி சண்டை வலிக்கிறியா? இன்னொரு வாட்டி எங்க ஆயாவோட பேனரை நீ எதுலன்னா போட்டீங்கன்னா என் வீட்டு செருப்பு பேர்ல உனக்கு 1.25 ரூபா போடுறேன். இவங்களை தரையில படுக்கிறவங்கள மாடியில படுக்க வச்சிருவாங்க. இது நெல்லு சாதம் சாப்பிடும், தங்க நெல்லு சாதம் கொடுத்துருவாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் நினப்பு. அதெல்லாம் கிடையாது. இவங்க பேருங்களை சொல்லி இவனுங்க பணம் சம்பாதிக்கிறது. அதே போல விஸ்வா, உனக்கு நான் சொல்றேன், நீ என்ன குருபாயி கிருபாயின்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. மந்த்ராவின் பார்வையில நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். நம்முடைய வெளிச்சம் அறக்கட்டளை மற்றும் மந்த்ராவின் பார்வையில ஊடகம் இணைந்து ஆதரவற்ற திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பலவித நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த உதவிகளுக்கு நீங்களும் கைகோர்த்து உங்களுடைய பொன்னான ஆதரவுகளை வழங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து நன்கொடை அளித்து வழங்கலாம். அதை விட ஒரு பெரிய உதவி நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த வீடியோவை முழுவதுமா பார்க்கறதன் மூலமாகவும் இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய பொன்னான ஆதரவுகளை வழங்கலாம். இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஊடகத்தின் நிறுவனரும் வெளிச்சம் அறக்கட்டளையின் நிறுவனர் திருநங்கை சமுதாய போராளியுமான மந்த்ரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மந்த்ராவின் பார்வை நேயர்கள் அனைவருக்கும் மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். இப்போ திருநங்கை விஸ்வராணி அவங்களை பத்தி கல்நாயக்குன்னு சொல்லி ஏற்கனவே பலவித குற்றச்சாட்டுகளை முன் வச்சு நம்மளுடைய ஊடகத்துல தொடர்ந்து பேசிட்டே இருக்கும் மேம். இப்போ அவங்களுடைய ஒரு வீடு புதுமனை புகுவிழா அந்த விழாவிற்கு அடித்த ஒரு போஸ்டரால உங்களுக்கு ரொம்ப அதிக கோபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். எதனால கோபம்? அப்படி என்னதான் அந்த போஸ்டர்ல இருக்கு மேம்? அப்படி என்னதான் அந்த போஸ்டர்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் அந்த போஸ்டரை பார்த்தேன். இந்த போஸ்டரை பாருங்க. பலவித போட்டோக்களை போட்டிருக்காங்க. இதுல இந்த மேல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மூத்தவங்க. அவங்க சென்னையில இந்த ஜமாத் சிஸ்டம்லாம் உருவாகிறதுக்கு முக்கிய புள்ளிகள்னு வச்சோம். இப்ப யாருமே அவங்க உயிரோட இல்ல. யாருமே இல்ல. அதுல பாத்தீங்கன்னா கோபி அம்மாள்னு ஒரு பெரிய ஆயா இருக்காங்க, ஆஷாமான்னு ஒரு பெரிய ஆயா இருக்காங்க, ஒண்டிக்கு போம் நாகேசம்மான்னு ஒரு பெரிய ஆயா இருக்காங்க, லட்சுமணன் ஆயான்னு சொல்லி பெரியவங்க இருக்காங்க. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இவங்களும் பெரியவங்க ரொம்ப. பட் ஆனா எங்களோட தெய்வம், எங்களோட மாலக்கு, எங்க பரிவாருக்கு நாங்க தெய்வமா வழிபடக்கூடிய எங்க ஆயா நுங்கம்பாக்கம் நண்டாயா போட்டா இருக்கு, அதுக்கப்புறம் தீபா ஆயா போட்டா இருக்கு. இவங்க எல்லாம் இருக்காங்க. இது நல்லா பாத்துக்கோங்க. எங்க ஆயா போட்டாவோ போடுறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதுதான் என்னோட கோபம். நீ புதுமனை புது வீடு கட்டு, இறக்க பிரவேசம் பண்ணு, பண்ணாம போ. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணி ஒரு மூட்டை கட்டிட்ட, இப்ப அடுத்த மூட்டை சென்னையில கட்டுற. இதுதான் உங்களோட பொழப்பு. சரியா? கட்டிக்கோ, எது ஒன்னாலும் பண்ணி. எங்க ஆயா போட்டா போடுறதுக்கு நீ யாரு?
நீ யார் சாமி, நான் கோயம்பேடு விஸ்வாவை கேட்கிறேன், நீ யார் சாமி, நீ வந்து எங்க ஆயா போட்டா போட்டு இதை வந்து விஸ்வா கிட்ட வந்து நான் போன் பண்ணி கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க சொல்ற பதில், எங்களுக்கோ உரிமை இருக்கு, உனக்கு மட்டும் உரிமை கிடையாது, எங்களுக்கோ உரிமை இருக்கு. நீங்களே நேரடியா பேசி நானே நேரடியா பேசி உரிமை இருக்குன்னு சொன்னப்ப இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த உரிமை இருக்கிறவன் நீங்க 21 நாயக்குன்னு சொல்லிட்டு மூஞ்சிய பார்க்காம முகத்தை பார்க்காம யாரு யாவன்னு தெரியாம பேர்ல எல்லாம் எண்ணெய் வச்சு தட்டு வாங்கினவங்க, சென்னைய உருவாக்கின ராணி மகாராணி எங்க நண்டாயா, அவங்க பேரை சொல்லி ஏன் நீங்க தட்டுவாங்களா? அப்போ உரிமை இல்லையோ? உரிமையை பறிக்கப்பட்டதோ ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இத்தனை வருஷமா சென்னையில எவ்வளோ பங்கன்கள் நடந்தது. இப்ப இந்த நாயக்கு சிஸ்டம் உருவான இந்த 4-5 வருஷத்துல எவ்வளவோ பங்கன் ஆச்சு, எவ்வளவோ பேல் காசு, இசாப் காசு, அந்த காசு இந்த காசு எல்லாம் கோணி பையில மூட்டை கட்டுனீங்க. அப்பெல்லாம் எந்த ஒரு பேனர்லயோ எந்த ஒரு போட்டாலயோ எங்க ஆயா போட்டா வரலையே. அப்பெல்லாம் உரிமை இல்லையோ? இப்ப நீங்க எங்க ஆயா போட்டா போடுறதுக்கு என்ன காரணம்? நீங்க யாரு முதலாவது? நீங்க எல்லாம் சிட்டிசன் படத்துல ஒரு அத்திப்பட்டுன்னு ஒரு கிராமத்தையே வந்து மறைச்சிருப்பாங்க தெரியுங்களா? அது போல நண்டாயான்ற ஒரு பேரையும் அவங்களோட உருவத்தையும் மறைச்ச துரோகிகள் நீங்களாம் யாரு? துரோகிகள். இன்னைக்கு மந்த்ரா வந்து நண்டாயா போட பரிவார வளர்க்குற, நண்டாயா போட்டா வச்சு தெய்வமா கும்பிடுறோம், நண்டாயா பரிவாரில விட்டு போனவங்க எல்லாம் இன்னைக்கு திருப்பி வந்து ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்க பரிவார் பெருசா வளர்ந்துன்னு வருதுன்னும் போது இந்த நேரத்துல இந்த போட்டாவை தூக்கி நீ போடுறன்னா நீ என்ன மாதிரி பச்சோந்தியா இருப்ப? உன்னை மட்டும் கேட்கல விஸ்வா, உனக்கு 5 ரூபா போட்ட கலைச்செல்வியும் கேட்கிறேன் நானு. சரியா? கலைச்செல்வி யாரு? கலைச்செல்வி யாரு? எங்க நண்டாயாக்கு பேட்டி சேலா, நண்டாயாக்கு சேலா கிடையாது. நீ எப்படி போடுவ? முதல் நீ யாரு? கலைச்செல்வி விஸ்வாவுக்கு என்ன வேண்டும் மேம்? அம்மா. சரியா? அது அம்மாவோ இல்ல சும்மாவோ அது நமக்கு தெரியாது. சரிங்களா? கலைச்செல்வி அம்மாவுக்கு வந்து நீ சேலா. எப்ப ஆன, என்னைக்கு ஆன, எதுல ஆன, என்ன காரணத்துல ஆன, எந்த நேரத்துல உனக்கு செலவு ஆக்கப்பட்டது சொல்லாம அதெல்லாம் விரிவாக்கமா? உனக்கு எல்லாம் அசிங்க விஸ்வா. உனக்கு மட்டும் இல்ல, உன் கூட சேர்ந்து இப்ப சிங்சாங் அடிச்சுக்கிறாங்க பாருங்க, எல்லாருக்குமே தான் அசிங்கம். சரி, நீ முதலாவது பெரம்பூர் ஜேம்ஸ் அம்மாவுக்கு சேலா, நாத்தி சேலா. சாரி, சேலா கூட இல்ல, நீ நாத்தி சேலா. நாத்தி சேலனா என்ன? பேத்தி. அப்போ அதே கலைச்செல்வி அம்மாக்கு நீ வந்து ஒரு படியில 4 படி கீழே. எல்லாரும் ஒரு படி தான் மேலே ஏற ஆசைப்படுவாங்க, நீ அப்புக்குன்னு ஏற்ற 4 படி. சரியா? அங்க எதை வச்சு ஏத்துனியோ, என்ன சொல்லி மயக்கினியோ, என்னென்ன செஞ்சியோ யாருக்கு தெரியும்? அந்த அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அந்த அம்மா கலைச்செல்வி, அவங்களுக்கு என்னென்ன ஆசைகளை காட்டி நீ ஏறினியோ. இது வந்துல நாங்கெல்லாம் ஒரு படி மேலே ஏறணும்னு நினைப்போம் திருநங்கைகள் எல்லாருமே. ஆனா நீ வந்து 4 படியே இருக்கிற. நீ ஒரு கச்சா போடுக்கா. கச்சா போடுக்கானா என்ன சொல்றது? ஏன் சேலாங்களுக்கு சேலாங்கெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு கூட நீ ஈடுக்கு ஜோடாக மாட்டேன். நீ அப்படி ஒரு கச்சா போடுக்கா. நீ வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துல ஒரு சில பெரியவங்க வீட்டுல பட்டு பாத்திரம் கழுவி துணிமணி துவைச்சு அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒண்ணு செஞ்சு ஐஸ் வச்சு படிப்படியா மேல வரணும். நீ அந்த வேலையும் செஞ்சு சில இடங்கள்ல சில கோல்மால் வேலைகள்லாம் செஞ்சுதான் நீ கலைச்செல்வி அம்மா பேர்ல வந்துக்கிற. சரியா? எங்க ஆயா போட்டா போடுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. உனக்குன்னு மட்டும் சொல்ல, சென்னையில இருக்கிற இப்போ 19 நாயக்குங்களுக்குமே உரிமை கிடையாது. முன்னாள் நாயக்குங்களுக்கு இன்னைக்கு அவங்க பதவி எல்லாம் பறிக்கப்பட்டது, இவங்களுக்குமே உரிமை கிடையாது. அதே போல அவங்களோட கல்லு ஜொல்லுன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த கல்லு ஜொல்லுக்கும் இதுல உரிமை கிடையாது. யார் என்னைக்கு நீங்களா தின்ன சோத்துக்கு விசுவாசத்தை காட்டாம பணத்துக்கு விசுவாசத்தை காட்டி போனீங்களோ அன்னைக்கே உங்களை விட்டு எங்க ஆயா பிரிஞ்சு வந்துட்டாங்க. இப்ப அவங்களுடைய புகைப்படத்தை அவங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் எப்படி ஏற்பட்டுச்சு மேம்? அதாவதுமா இது வந்து மக்களை வந்து குழப்புறாங்க. அதாவது விஸ்வாக்கும் எங்க தாதிக்கு நண்டாயாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சோ இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய 19 பேர்லயும் யாருக்குமே எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. எங்க தாதி பேரை சொல்றதுக்கோ, எங்க தாதி கட்ட தூக்குறதுக்கோ, எங்க தாதி பரிவார வளர்க்கிற ஒரே உரிமை இந்த மவுண்ட் மந்த்ராக்கு மட்டுமே தான் நான் நிறைய சேனல்ஸ்ல பேசினேன். அப்பெல்லாம் வாயை மூடிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எங்க தாதியோட போட்டோவை பேனர்ல போட்டு தலை வாசல வைக்கிறாங்கன்னா எதுக்கு? மக்களை வந்து குழப்புறாங்க. இப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இதுல பாரு நண்டாயா போட்டா இருக்கு, அப்ப மந்த்ராமாலாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? எல்லாம் இந்த நாய்க்கு கூட ஒன்னா லிங்க் ஆயிட்டாங்களோ? ஓ பாரு, இவங்கள போய் நம்ம நம்பணுமே, கட்சியில இவங்க பேக் வாங்கிட்டாங்க பாரு,
இவங்க பாரு, இவங்க வீட்டு பெரியவங்க போட்டாலாம் அவங்க போட்டு வச்சுக்கிறாங்க பாருன்னு வரும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, குழப்படைவாங்களா, இதுதான் இப்ப இவங்க செஞ்சுக்கிற சதி, இதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாதுன்றதுதான் இன்னைக்கு இந்த காணொலியில நான் இதை பத்தி பேசுறேன். இப்போ விஸ்வாவுக்கும் நண்டாயாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு கீழே நிறைய போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல மேம், அவங்களுக்கும் அந்த மேல இருக்கவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தொடர்பு இருக்குமா, நான் இல்லைன்னு சொல்லல. சரியா, அதுல ராதாமா போட்டா போட்டிருக்காங்க. ராதாமா வந்து எங்க ஆயாக்கு மருமகம், நண்டாயாக்கு மருமகம். அவங்க அவங்க வீட்டு பங்கன்ல ராதாமா போடலாம். ஏன்னா ஒரு நேரத்துல அவங்க மருமகளா இருந்திருக்காங்க, அவங்க கூட வாழ்ந்திருப்பாங்க, கொண்டிருப்பாங்க, சம்பாதிச்சிருப்பாங்க. எங்க ஆயா பேரை சொல்லி சம்பாதிச்ச பண்றது இன்னைக்கு வீடு காட்டியிருப்பாங்க, நீங்க கெத்தா உட்கார்ந்து இருப்பாங்க. எங்க ஆயா வந்து அவங்களுக்கு ஒரு தெய்வம் தான், அவங்க போடலாம். அதே போல மேல நம்ம முன்னாமா கூட போடலாம். ஏன்னா முன்னாமா எங்க ஆயாக்கு பொண்ணு, போடலாம். சரியா, நீ யாரு? நீ பெரம்பூர் ஜேம்ஸுக்கு ஜெயந்தி, ஜேம்ஸ் என்கிற ஜெயந்திக்கு நீ பொண்ணாச்சலாம். சரியா, அதுக்கப்புறம் படிப்படியா இன்னொன்னு வந்து இன்னைக்கு மெயின் இடத்துல வந்து உட்கார்ந்து நிற்கிறேன். யாருக்கிட்ட? அந்த கலைச்செல்வி கிட்ட. அந்த கலைச்செல்வின்றது பேரு தான் கலைச்செல்வி. மத்ததெல்லாம் நான் நிறைய பேசக்கூடாது, ஏன்னா அவங்கள மூத்தவங்க இங்க இருக்கிறாங்க. சரியா, இதுலயே அர்த்தம் வந்து அந்த விஸ்வாக்கு புரியும். நீ இப்படி வந்துட்ட. நான் கேட்கிறேன், உன்னோட நானகுரு, தாதகுரு இவங்க போட்டெல்லாம் ஏன் போடல? சங்கரியம்மா போட்டா ஏன் போடல? தனம்மா போட்டா ஏன் போடல? ஏன் அவங்க போட்டெல்லாம் போட்டாக்கா உனக்கு அவமானமோ அசிங்கமோ? சொல்லுமா, நீ வந்து ஒரு முறைப்படி வந்து எங்க பெரியவங்களெல்லாம் போற தனமா சங்கரியம்மாலாம் உன் நானுக்கு தாதகுரு வச்ச, ஏன் அவங்க போட்டெல்லாம் போடல? ஏன்னா அவங்க எல்லாம் 10 நிமிஷம் உனக்கு பிரயோஜனம் கிடையாது. அவங்க போட்டெல்லாம் போட்டா உனக்கு அசிங்கம். ஏன்னா ஒருத்தங்க குப்பை வண்டி தள்ளுறவங்க, ஒருத்தவங்க ஹவுசிங் போர்டு பெருக்குறோம், அவங்க போட்டெல்லாம் போட்டா உனக்கு அசிங்கம். இவங்க போட்டெல்லாம் போட்டா உனக்கு வயிறை கிட்டத்தை தூக்கின்னு வந்து உங்க வீட்டு பங்கன்ல மொய்யா வச்சுட்டு போவாங்க. புரியுதுங்களா? இவங்க எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு இது பாருங்க. இத்தனை வருஷம் இல்லாம இந்த வருஷம் எங்க ஆயா போட்டாலும், அப்போ இதை நான் இன்னொன்னு கூட பெருசா சொல்லலாமா, இப்பதான் இவங்களுக்கு எல்லாம் அறிவுன்னு ஒண்ணு வந்துக்குது. இவ்வளவு நாள் இவங்க அறிவெல்லாம் விலை பேசி விற்கப்பட்டது, இப்ப திருப்பி வித்து வாங்கியிருக்கிறாங்க. அறிவுன்னு நான் கேட்ட கேள்விகள், நான் பேசின பேச்சுக்கள்ல சூடு சொரண மானம் ஈனம் வெக்கம் ரோஸ் இது எல்லாமே இப்ப வந்துக்குது போல இருக்கு. அதான் மாண்டு மறைஞ்சு உங்களுடைய போட்டோஸ் எல்லாம் இப்ப எடுத்து போட்டுக்கிறாங்க. போட்டு இவங்களோட அறிவுத்திறனை வந்து இப்ப காட்டுறாங்க. இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு தெய்வங்கள். சரிங்களா, ஆனா அந்த தெய்வத்தினோட மூஞ்சி மகன்லாம் இவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். நான் நண்டாயா போட்டா வைக்கிறேன், நான் நண்டாயா பரிவார வளர்க்குறேன்னா, நான் நண்டாயா கையில வெத்தலை வாங்கின திருநங்கைன்றத ஆதில இருந்தே சொல்லி நிற்கிறேன். அதுக்கு சாட்சி 9 fingers நீலா இருக்கிறாங்க. பெரியவங்களை செருப்பாக்கிட்ட, சின்னவங்களை தூக்கிட்ட, அதனால நீ எப்படிலாம் நடத்து எனக்கு வேணாம். நான் எங்க மாஜி புருஷ இன்பா இருக்கிறாரு, பெரம்பூர்ல ஸ்டெல்லா இருக்கிறாங்க, நிறைய பேர். நாங்க வெத்தலை வாங்கும் போது இன்னமும் எனக்கு வந்து வெத்தலை கொடுத்த என் குரு முடிக்காட்சி ரவி அம்மாவும் இன்னைக்கு உயிரோட தாக்குறான். சரிங்களா, ஒன்னே ஒரு கதையை எடுத்து வச்சுக்கின்னு எல்லாம் பேசல. நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்களா எங்க ஆயாவை? அவங்க கருப்பா வெள்ளியா சிகப்பா எதுனா தெரியுமா? போட்டா மட்டும் போட்டுட்டீங்களே, தெரியுமா? இல்ல நீங்க எல்லாம் வானு கூப்பிட்டு எங்க ஆயாட்ட ஆகாயத்துல இருந்து ஓடி அந்த வீட்டுல பூந்துப்பாங்களா? ஒண்ணுமே கிடையாது. பெருமைக்கு செய்யலாம், உன் குடும்பத்தை போட்டுக்கோ, நீ எப்படி ஒன்னாலும் போட்டுக்கோ. சரியா, இது இன்னொருத்தர் பரிவாரில் இருக்கிற கூடிய ஒரு பெரியவங்களை எடுத்து போடுறேன்னா இதுக்கு அர்த்தம் என்ன? ஒண்ணு எங்களை சீண்டி சண்டை வலிக்கிறியா, இல்ல ஏமாத்துறா? இப்ப கொஞ்சம் உன்னோட வீடியோஸ் எல்லாம் சுமூகமா போகுது, அழகா போயிட்டு இருக்குது, உன்னோட ஃபயரை காணோம், உன்னுடைய அந்த வீரியமான பேச்சை காணோம், திருப்பி கொஞ்சம் இறங்குமா, திருப்பி இந்த வாட்டி அடிக்கிற கோல் நல்லா ஸ்ட்ராங்கா அடிமா, கொஞ்சம் கொஞ்சம் நாங்க துளுத்துன்னு வரோம், அதெல்லாம் அடியோடு வெட்டி வெறும் கொம்பா நிறுத்துமான்னு சொல்லுங்க. விஸ்வா சொல்லுங்க. நான் போனேன்னா நான் கூட தான் இப்ப லட்சம் எல்லாரும் போட்டா போடலாம், எனக்கு தேவையில்லை. நம்ம வீட்டுக்கு யாரு மாலக்கு, நம்ம வீட்டுக்கு யாரு தெய்வமோ அவங்களுக்கு இருந்தா போதும். சரியா, உனக்கு என்ன இந்த வேலை? விஸ்வா என் நாத்தி என் சந்தி என் சடாக்கு உனக்கு என்ன? என் ஜேலை என் நாச்சலை என் சந்தி சேலை பேர்ல உனக்கு 5 ரூபா நான் போடுறேன், இல்ல 1.25 ரூபா கூட நான் போடுறேன். இதுக்கப்புறம் உனக்கு இன்னொரு வாட்டி எங்க ஆயாவோட பேனரை நீ எதுலன்னா போட்டினால் என் வீட்டு செருப்பு பேர்ல உனக்கு 1.25 ரூபா போடுறேன். சரியா, என் வீட்டு போர்டுக்காங்க பேர்ல உனக்கு 1.25 ரூபா போடுவேன். விஸ்வா இன்னொரு வாட்டி பார்த்துட்டேன்னா அதுவும் டெலிகாஸ்ட் பண்ண உன்னால என்ன பண்ண முடியுமே நான் பண்ண. இவ்வளோ ஒரு விசுவாசியா இருந்து மாண்டவங்க பார்க்காத முகத்தெல்லாம் கூட இன்னைக்கு நீ பேனர்ல போடுறேன்னா, நீ பார்த்து பழகி
உனக்கு 1,4 ரூபாய் 5,4 ரூபாய் 11 ரூபாய் 101 ரூபாய் 501 ரூபாய் 1,501 ரூபாய் வரைக்கும் இப்ப போடுறாங்களே ரீத்து. அந்த ரீத்துல உனக்கு போட்டுக்கிறாங்களே. பெரம்பூர் கொண்டமாக்கி போட்டா ஏன் நீ போடல? பெரம்பூர் கொண்டமாக்கி போட்டா உன்னோட குரு, ஏன் உன் குரு போட்டா போடல? கொண்டமாக்கி போட்டா போட்டுக்கிற நீ ஒரு போர்டு காணி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னா. நீ ஒரு பிஞ்சி உடம்பு தான் உனக்கு, ஆன உடம்பு, ஆனா நீ ஒரு பிஞ்சி தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு உனக்கு 11 ரூபாய் போட்ட உன் குரு கொண்டமாக்கி போட்டா நீ போடலையா? இல்ல உன் பேட்டி குருக்குறாங்க பாரு, உன்னோட பேட்டி குரு கமலி, அந்த கமலியோட போட்டாவையே நீ போடல? கொண்டமாக்கியும் சின்ன போத்திதான், கமலியும் பிஞ்சு போத்திதான். இவங்க 2 பேரோட போட்டா உனக்கு அசிங்கம் அவமானம். இன்னைக்கு உன்னை குருபாயின்னு கூப்பிடுறவங்க எல்லாம் நாளைக்கு உன்னை பார்த்து கேலியா சிரிச்சுட்டு போவாங்க. அந்த ஒரு அசிங்கமா? சொல்லுமா. அதாவது எல்லாருக்குமே ஆசை இருக்கும், பெரிய பெரியவங்க பேர்ல போய் நம்ம போட்டுக்கணும், நம்ம வந்து பெரியவங்களா ஆயிடணும், நம்மளுக்கு அதுக்கேத்த மாதிரி ஒரு உடம்பு வந்துட்டால் இவங்கெல்லாம் பெரியவங்க. இந்த எஜ்ரா பான்ல இவங்கெல்லாம் பெரியவங்க. அந்த மாதிரி உனக்கு உடம்பு ஏதோ ஏறி போச்சு, நீ திங்குற தீனி அந்த மாதிரி உனக்கு உடம்பு ஏறிச்சு, அதனால பெரியவங்க. ஒரு படி ஏறலாம், நீ 4 படி ஏறி போட்டுக்கிற. சரி பரவாயில்ல, போட்டு உங்களுக்கு அறிவு கிடையாது, அந்த கலைச்செல்விக்கு அறிவு கிடையாது. அறிவுன்னு ஒண்ணு இருந்தால் கலைச்செல்வியை மட்டும் சொல்ல, சென்னையில இருக்கிற பெரிய மூத்த திருநங்கைகள்லாம் ஒரு சில போர்டுகாங்கெல்லாம் தூக்கி போடுறாங்க பாரு, அவங்க எல்லாரையுமே தான் சொல்றேன். போடுறவங்க யாருக்குமே அறிவு கிடையாது, அர்த்தம் கிடையாது. சரிங்களா? இப்ப இவங்களெல்லாம் தூக்கி போட்டாக்கா இவங்களை தரையில படுக்கிறவங்கள மாடியில படுக்க வச்சிருவாங்க. இது நெல்லு சாதம் சாப்பிடும், தங்க நெல்லு சாதம் கொடுத்துருவாங்கன்னு இவங்களுக்கு எல்லாம் நினப்பு. அதெல்லாம் கிடையாது. இவங்க பேருங்களை சொல்லி இவனுங்க பணம் சம்பாதிக்கிறது. நான் பெரியவங்க பேர்ல இருக்கிறேன், பெரியவங்க பேர்ல இருக்கிறேன். நீ ஆதில உதயமானது யார் பேர்ல? பெரம்பூர் கொண்டமாக்கி பேர்ல. சரியா? உனக்கு பேட்டி செலான்னு மடிக்காட்டினது யாரு? பெரம்பூர் கமலி. நீ யாருக்கு நாத்தி? பெரம்பூர் ஜெயந்தி அம்மாக்கு நாத்தி. உனக்கு ஞானகுரு யாரு? சங்கரி தனாமா, ஞானகுரு தாதகுரு. இந்த வழிகள்ல கொண்டு வாப்பா, நீ போடுப்பா. இந்த போட்டாவெல்லாம் போட்டு அப்புறம் எங்க ஆயா போட்டாவை எங்கன்னா போடுப்பா. உன்னை நானே கையெழுத்து கும்பிட்டு கரெக்ட் தான் விஸ்வா, தேங்க்யூ பாய். இதெல்லாம் மறைச்சிட்ட. இப்ப இவ்வளவு காலம் எங்க ஆயாவை நீ மறைச்ச. எங்க ஆயாவை எந்த பேனரையும் நாங்க பார்த்தது இல்லம்மா, நீ மறைச்ச. இப்ப எங்க ஆயா போட்டாவை வெளியே கொண்டு வந்து இப்ப உயிரோட இருக்கிறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் மறைச்சுக்கிறேன். அப்ப நீங்க எல்லாம் காலத்துக்கே இப்படிதான் இருப்பீங்களா? திருந்தவே மாட்டீங்களா? யூடியூப்ல இன்னும் எவ்வளவுதாமா இவங்களெல்லாம் கேட்கறது? அப்படியே அசால்ட்டா தொடச்சு விட்டு போறீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா கிடையாது, மானமா கிடையாது? சாப்பாட்டுல ஏதோ ஒண்ணு போடுவோமே, பல போட்டு சாப்பிடுறீங்களா? நான் கேக்குறேன், ஜென்மம் சாகல என்னடா ஒரு திருநங்கை வந்து நம்மள இவ்வளவு கொள்ள கேள்வி கேட்டு இருக்கால, நம்மளால எதுக்குமே பதில் சொல்ல முடியலையே, அர்த்தார்த்தமா கேக்குறாளன்னு உங்க ஜென்மம் குறுகல. அடுத்து நம்மள வாயில நம்ம வார்த்தைகளே வராதமே நம்ம நடந்து போன்னு உங்களுக்கு தோணல? எப்படியாவது ஏதாவது ஒரு பங்கனை பண்ணி மறைஞ்சு உங்க போட்டாவெல்லாம் போட்டு அப்படியே எதையோ காட்டி அதை ஒரு பண மூட்டையா கட்டணுன்றதுல தானே இப்போங்கிறீங்க. சரிங்களா? இது வந்து விஸ்வா, இது லாஸ்ட். நீ மட்டும் கிடையாது சாமி, சென்னையில யாராவனால இருக்கட்டும், எங்க ஆயாவோட பேனரை போடுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. போட்டால் இதுக்கு மேல நான் கேட்பேன், நீங்க என்ன வந்து புடிச்சு கொடுக்குறீங்களா? புடிச்சு கொடுங்க. இல்ல ஆளை வச்சு அடிக்க போறீங்களா? அடிங்க. இல்ல வெட்ட போறீங்களா? குத்த போறீங்களா? எது ஒன்னாலும் பண்ணிக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் இந்த உயிர் மண்ணுக்கு போக போகுதுதான். சரியா? ஒரு நியாயத்துக்காக தர்மத்துக்காக என் உயிர் போனதா இருக்கட்டும். சரியா? இது வந்து சென்னையில யாருமே எங்க ஆயாவோட பேனர், எங்க ஆயாவோட போட்டாவை போடுது. சென்னையில எந்த நாயக்குங்களுக்கோ, முன்னாள் நாயக்குங்க, முன்னாள் கல்லு ஜொல்லு யாருக்குமே எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அதே போல விஸ்வா, உனக்கு நான் சொல்றேன், நீ வந்து என்ன குருபாயி கிருபாயின்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. நீ வந்து எனக்கு நாத்தி செல்லாம். ஏன்னா நீ இருந்த ரிசாவை நினைச்சுப்பார். நீ இன்னைக்கு வந்து கலைச்செல்வி அம்மா பேர்ல போட்டுக்கணுன்றதுக்காக நீ எனக்கு பராபர ஆயிட மாட்டேன். நீ பெரம்பூர் கொண்டமகிக்கு சேலா. கொண்டமகிய ஒரு வகையில இல்ல, ஒரு மக எனக்கு வந்து வேற உறவுலதான் வருவா. சரியா? நீ வந்து கலைச்செல்வி அம்மாவுக்கு நீ சேலா. இப்போ நான் இருக்கிற நண்டாயாக்கு மருமகளா. அப்ப நீ எனக்கு என்ன முறையா அவரன்னு யோசிச்சுப்பார். எஜ்ராப்பான் தெரிஞ்ச திருநங்கை தானே நீ? எஜ்ராப்பான்ல இப்ப இருக்க வாழ்ற திருநங்கை தானே? ரிஸ்தா ரிவாஜ வந்து யோசிச்சு பேசு. யார குருபாயின்னு கூப்பிடுன்னு நினைச்சு பேசு. நான் இருக்கிற பெரியவங்க பேர்ல. சரியா? நீ இருக்கிறது யார் பேர்லன்னு யோசிச்சுட்டு பேசு.
உனக்கு எஜ்ராபான் தெரியலன்னா என்கிட்ட வா, நான் உனக்கு சொல்லித்தரேன், கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன். யார் யார் எந்த முறை, எந்தெந்த ரிஸ்தா, எந்தெந்த ரிவாஜி, நம்ம எந்தெந்த இதுல இருக்கிறோம், நம்ம பெரியவங்க பேர்ல இருக்கிறோமா, ஒரு போடகா பேர்ல இருக்கிறோமா, யார் பேர்ல இருக்கிறோன்ற ரிஸ்தா ரிவாஜி நான் உனக்கு சொல்லித்தரேன். சரியா? தெரியலன்னா வந்து கேட்டுக்கோ. இன்னொரு நாளைக்கு என்ன குருபாயி அந்த பாயிலாம் நீ என்ன கூப்பிடக்கூடாது. இது லாஸ்ட் வார்னிங் அவனுக்கு. இப்போ அதே போஸ்டர்ல பாத்தீங்கன்னா சென்னையோட முன்னாள் மாலக்கான முன்னாஜி அவர்களுடைய போட்டோவும் போட்டிருக்காங்க.